வணக்கம். நான் ரத்திகா பவழமல்லி. வலையொலியில் வகுப்பறை கதைகள் என்னும் அலைவரிசையில் தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறேன். இதற்கு முன்னால் 2 காணொளிகள் நாய்களை பற்றி கொஞ்சம் பேசியிருந்தேன் நான். இப்போது நீயா நானாவில் அதை பற்றி நாய்களை பற்றி 2 அணியினர், அதாவது நாய் ரொம்ப தொந்தரவு பண்ணுது அப்படின்னு சொல்லி, இன்னொன்று நாய்கள் நாய் பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க 2 அணியாக பிரிஞ்சு நீயா நானாவில் பேசியிருக்காங்க. அது பேசின பிறகு என்னுடைய நண்பர்கள் பலர் எனக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் பேசின எல்லாமே அந்த 2 காணொளிகளில் நீங்கள் என்ன பேசியிருக்கீங்களோ அதில் ஒன்று விடாமல் நீயா நானாவில் 2 அணியினரும் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, நீயா நானா நிகழ்ச்சிக்கு முன்னாலேயே நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போவும் நான் நீயா நானா நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்ககிட்ட இப்போ பேசுகிறேன். நான் என்னன்னா, நான் ஏற்கனவே என்னோடய காணொளியில் சொல்லியிருந்தேன், நாய் வளர்ப்பவர்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு குணம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அவர்கள் பெரும்பாலும் மனிதர்களை அண்டாதவர்களாக இருக்கிறார்கள். நாய் மேலே பிரிய வச்சுருக்கிற நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம். அவர்களுக்கு முதல் எதிரி யாருன்னு கேட்டால் மனிதர்கள் தான். அந்த அளவுக்கு அந்த நாய் மேலே பிரிய வச்சுருப்பாங்க. அது நீயா நானா மூலம் இப்போ நாம் அதை நிரூபிச்சிருக்கு. நான் சொன்னது மாதிரியே நிரூபிச்சிருக்கு. இந்த பக்கம் இருந்த அணியினர் நாய் வெறுப்பாளர்கள் கிடையாது. அவங்களும் நாய் மேலே பிரிய வச்சுருக்கவங்க தான். ஆனால் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா, நாய்களை நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதை எப்படி கட்டுப்படுத்தணும், என்ன மாதிரி அதை நம்ம எப்படி வளர்க்கணும், எப்படி கட்டுப்படுத்தணும், அதனால் எவ்வளோ பிரச்சனை அப்படின்னு எல்லா தலைப்புகள்லையும் அவங்க பேசியிருக்காங்க. அவங்க ஏதோ நாயை வெறுக்கிற மாதிரி கிடையாது. யாருமே நாயை வெறுக்கலை. ஆனால் அது 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 தரக்கூடிய பிரச்சனைகளை தான் அவங்க சொல்கிறாங்க. அதன் மூலமாக அந்த நாய்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. எதிரணியினர் பேசினது தான், நாய் பிரியர்கள் பேசினது தான் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்ததுங்க. இன்றைக்கி 24 மணி நேரமும் நாம் உள்ள வீட்டை விட்டு வெளியே இருக்கக்கூடிய சூழல் தான் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐடியில் இருக்கவங்க அத்தனை பேருமே நைட்டில் வீடு திரும்புகிறாங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்விக்கி பாய்ஸு, இந்த டோர் டெலிவரி பண்ணுறவங்க அதிகரிச்சுட்டு வர்றாங்க. இந்த நாய் பிரியர்கள் பேசுகிறாங்க இல்லையா, முக்கால்வாசி ஆர்டர் பண்ணுறது, டோர் டெலிவரி ஆர்டர் பண்ணுறது அவங்க தான். இப்போன சில வருடங்களுக்கு முன்னால், 2 வருஷம் நினைக்கிறேன், 2 வருஷத்துக்கு முன்னால் 2வது மாடிக்கு போய் அந்த நாய் கதவை திறந்துட்டு வெளியே வந்ததில் ஒரு டெலிவரி பாய் அப்படியே 2வது மாடியிலேருந்து கீழே குதித்து இறந்து போயிட்டார். நிறைய பேருக்கு, அந்த டெலிவரி பாய்ஸ்க்கு சரி கேர்ள்ஸுக்கும் சரி, ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறது நாய் தாங்க. பாவம் இல்லையா அவங்க? அதாவது எப்போவுமே ஜாக்கிரதையாக இருக்க முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லா தெருவுலேயும் நாய் இருக்குது. ஒரு தெருவில் நாய் இல்லாத தெரு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது காமிக்க முடியுமா? இப்போ பிரச்சனை என்னன்னா, நாய்கள் பெருத்து போச்சு. ப்ளூ கிராஸ் வந்த பிறகு நாய்கள் பெருத்து போச்சு. இன்னும் என்கிட்ட பணி செய்யக்கூடிய பணிப்பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, நைட்டு 3 மணிக்கு வந்தேங்க, எனக்கு திருடர்கள் பயம் கூட கிடையாது, அவன் ஏதோ அத்துட்டு போய் விட்டுருவான். ஆனால் நாய்கள் எங்கள் தெருவில் மட்டும் 7 நாய் இருக்குது. தெரு நாய் 7 இருக்குது. பக்கத்து தெருவுலையும் அதே அளவில் இருக்குது. ஒவ்வொரு தெருவுலையும் குறைந்தபட்சம் 10 நாய்களாவது இருக்குதுங்க. அந்த நாய்கள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக கிடையாது. அது பாலித்தீன் கவரில் இவங்க உணவுப் பொருள்கள் எல்லாம் வெளியே வீசி போட்டுடுறாங்க. அந்த பாலித்தீன் கவரில் இருக்கக்கூடிய அழுகிய அந்த பாலித்தீன் கவரோடு சேர்த்து சாப்பிடுது. மாடுகளும் சரி, ஆடுகளும் சரி, இந்த நாய்களும் சரி, அந்த மூடப்பட்ட உரைக்குள்ளே இருக்கிற அந்த உணவுப் பொருள்கள் கெட்டு போனதாக இருந்தாலும் ஏதோ ஒன்று தின்னுட்டு எல்லா நாய்களுமே அந்த உடம்புல புண்களோட, வாயில் புண்களோட இருக்கிறதா என்னுடைய வேலைக்கார பணிப்பெண், அவங்க டெய்லி போயிட்டு வர்றவங்க. இன்றைக்கி நம்ம 100 பேர் இருந்தோம்னா 100 பேருமே காரில் போகிறோமா? காரில் போகிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னு கேட்டால், அந்த காரில் போகிறவங்க நாய் மேலே ஏற்றிட்டு கூட போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு நாய் துரத்திட்டு வந்தாக்கா, அந்த இருசக்கர வாகனத்தில் சைக்கிள்லையோ இல்லை பைக்லேயோ போகிறவங்களோட நிலைமையை நினச்சி பாருங்கள். தடுமாறி விழுந்து எலும்புகளை உடைத்து கொண்டவர்கள் அநேகம் பேர்.
நம்ம என்ன சொல்கிறோன்னா, நாய்களை கட்டுப்படுத்துங்கள், அந்த கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகளை காணுங்கள் அப்படின்னு தான் வந்து எல்லாருடைய கோரிக்கையுமா இருக்குது. இப்போ நாய் பிரியர்கள் வந்து அதை உணரணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் ஷாப்புக்கு போயிட்டு வரேன். அந்த அது என்ன பெரிய ஒரு நாய் வகை அது. அந்த ராஜபாளையத்தை விட பெருசாக இருக்குது. ஒருத்தர் வந்து மழையில் வந்து ஒரு கையில் வந்து கொடையை பிடிச்சிட்டு அவ்வளோ பெரிய நாயை ஒரு கையில் சங்கிலியில் அசாதாரணமாக கூட்டிகிட்டு போகிறார். அப்படியே சாதாரணமாக, அசாதாரணமாக கிடையாது, சாதாரணமாக அப்படியே ஒரு கையில் பிடிச்சிட்டு அது பின்னால் ஓடிக்கிட்டு இருக்காரு கொடையோட. அது தெருக்கு மக்கள் நடமாடக்கூடிய நெருக்கமாக நடமாடக்கூடிய தெருவில் அந்த நாயை கூட்டிகிட்டு போகிறார். எவ்வளோ கோபம் வரும் நமக்கு, நினச்சி பாருங்கள். அவ்வளோ பெரிய நாய் அது. இப்போ நாய் பிரியர்கள் பக்கத்தில் அந்த நாய் போனால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் கூட சொல்லியிருந்தார், அந்த கடைசியாக கோபிநாத் என்ன பண்ணியிருக்கணும், அந்த ஒரு நாயை கூட்டிகிட்டு வந்து அந்த பக்கம் விட்டுருக்கணும். அப்போ வந்து அவங்க செல்ஃபி எடுத்துக்கிறாங்களா இல்லை தெரிச்சு ஓடுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவ்வளோ கோவத்தில் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தார். இப்போ இப்போ தான் சமீபத்தில் தான் அந்த நாய்களை பற்றி எல்லாரும் ஒருத்தரும் பேசிட்டு வராங்க. இந்த மாதிரி நேரத்தில் அவ்வளோ பெரிய நாயை ஒரு கையில் கொடையை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் வந்து அந்த நாயை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் ஓடுறாரு. அந்த நாய் பிச்சுக்கிட்டு போச்சுன்னா கிட்டத்தட்ட 10 பேரை கடிக்கும். அது அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது அந்த நாய். அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாயை விட நாய் தான் எடை கூட இருக்குது. நாயை கூட்டிகிட்டு போகிறவங்க எல்லாமே ஒல்லிக்குச்சி மாதிரி இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பெருமைக்கு தான் வச்சுருக்காங்களே ஒழிய, ஒரு பெருமை அவங்களுக்கு, இந்த நாய் நான் வச்சுருக்கிறேன் பாருன்னு. அதுவும் எப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் தெருவில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நமக்கு எவ்வளோ கோபம் வரும் யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ பேர் இவ்வளோ பேசியுமே அந்த நாயை வந்து அவ்வளோ தைரியமாக அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ என்ன, நீங்கள் நாய்களை வந்து நாய் பிரியர்கள் எல்லாருமே என்னன்னு பார்த்தீங்கன்னா சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு எந்த விதமான மனிதர்களை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லை அவங்களுக்கு. அது நினச்சா ரொம்ப வேதனையாக இருக்குது. திருப்பி நம்ம வந்து நாய்களை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தால் மற்றதை எப்போ பேசுகிறது? நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன் நான். அதாவது எந்த விலங்கு கடித்தாலும் பாம்பு கடித்தாலும் அதோட ரிசல்ட் வந்து உடனே தெரிஞ்சு போயிடும். ஆனால் நாய் கடித்தா மட்டும்தான் 40 நாள் கழித்து தெரியும். தெரிஞ்ச பிறகு பிழைக்க முடியாது. நாய் கடிச்சிச்சின்னு ஒருத்தருக்கு அந்த அறிகுறிகள் லைட்டாக அந்த அறிகுறிகள் தெரிய ஆரம்பித்தாலே அவங்களால பிழைக்க முடியாது. அந்த மாதிரி இறந்து போகிறவங்க அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இன்னொன்று, இந்த நாய்களுக்கு பின்னால் இந்த ப்ளூ கிராஸில் இருக்கிறவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பணக்காரர்கள். ப்ளூ கிராஸில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து அவங்க முறையான ஒரு அக்கறை எடுத்துக்கிறாங்களா அந்த விலங்குகள் மேலே அப்படின்னு கேட்டால் இல்லை. நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, விலங்குகளை நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாதுன்றாங்களே, அவங்களும் எந்த பொறுப்பும் எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியலை. இப்போ ப்ளூ கிராஸ்னால் அவங்க என்ன பண்ணணும், ஒரு விலங்கால் மனிதர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது அதற்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கணுமா இல்லையா? அவங்க அதை எதுவுமே எடுத்த மாதிரி தெரியல ப்ளூ கிராஸில் இருக்கிறவங்க. இப்போ இது எல்லாமே இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து நாயினால் இருக்குது. அதை வந்து உணரணும், ஒவ்வொரு மனிதரும் வந்து உணரணும். நான் நாய் வளர்த்துருக்கேன், நாய் கடிப்பட்டிருக்கேன், ஆனால் எனக்கு நாய் முக்கியம் கிடையாது. அந்த நாய்கள் வந்து அதோட அந்த அது கடித்தா ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு 40 நாள் கழித்து தெரிய வரும் பொழுது எவ்வளோ கஷ்டமாக போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க பிழைக்க முடியலல்ல. வேறு எந்த விலங்குகளுக்காவது அந்த மாதிரி இருக்குதா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு மாடு முட்டினா கூட நம்ம பிழைச்சிக்கலாம், ஆனால் நாய் கடித்தா எப்படி பிழைக்க முடியும் யோசிச்சு பாருங்கள். எந்த நாய்க்குமே வந்து தெருநாய்கள் எதுவுமே வந்து சுகாதாரமான முறையில் வளர்க்கப்படவில்லை. அதை மனசில் வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு இந்த நாய்களை கட்டுப்படுத்தக்கூடிய முறைகள் என்னவோ அதை மட்டும் அரசாங்கத்துக்கு நாம் வந்து தெளிவுபடுத்தணும். அப்போ தான் மனிதர்கள் காப்பாற்றப்படுவார்கள். அதோட ஒரு எச்சில் வந்து வெடிப்பில் பட்டுச்சுன்னா கூட ரேபிஸ் வர்றதுக்கான அறிகுறிகள் 99% இருக்குது. அதை வந்து உணரணும், மக்கள் எல்லாருமே உணரணும். கொஞ்சம் தெளிவோடு இருங்க, கொஞ்சம் பரிவோடு இருங்க, கொஞ்சம் கருணையோடு இருங்க. நாய் தான் எங்களுக்கு வேணும், மனிதர்கள் வேண்டாம் அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நன்றி, வணக்கம்.